கால்நடை நண்பர்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கம். நான் உங்கள் விகே. இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், அதாவது என் மாடு எத்தனை தாட்டியோ நான் செனை ஊசி போட்ட ஆனாலும் என் மாடு செனை பிடிக்க மாட்டேங்குது. அதாவது 4 தாட்டி 5 தாட்டிக்கு மேலே நான் என் மாட்டுக்கு செனை ஊசி போட்ட ஆனாலும் என் மாடு செனையே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாட்டை வித்தெறிஞ்சிட்டு போயிடலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாடு வளர்க்குற எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது அந்த மாடு செனை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அது இல்லாமல் அதாவது நான் இத்தனை தாட்டி நான் ஊசி போட்டிருக்கேன், அத்தனை தாட்டி நான் ஊசி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாடு செனை பிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன அந்த மாட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு பாருங்கள். அதாவது நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாடு ஒரு மாடு இருக்குது அப்படின்னா கன்றுக்குட்டியிலேருந்து அந்த கன்றுக்குட்டிக்கு சிறந்த முறையில் தாய்ப்பால் அதுக்கு நம்ம கொடுத்தோமா அப்படின்னு கேட்டால் கொடுக்கல. அதுக்கான தண்ணியை நம்ம கொடுத்தோமா கொடுக்கல. அது இல்லாமல் அதுக்கு புரதச்சத்து அப்படிங்கிறது சொல்லுவோம்ல, அதாவது தானிய வகைகள், அதாவது புண்ணாக்கு, தவிடு, தீவனம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதையெல்லாம் அந்த கன்றுக்குட்டிக்கு நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் கொடுக்கல. வைக்கோல் கொடுத்தீங்களா கொடுக்கல. அதாவது எதுவுமே நீங்கள் கொடுக்கல. அந்த கன்றுக்குட்டி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கான ஃபஸ்ட்டு, அதாவது அந்த யாராக இருந்தாலுமே சரி, அதாவது அந்த ஒரு பருவத்துக்குன்னு வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கு அந்த ஒரு மாடு அது அது உடம்புல நல்ல ரத்தம் இருக்கோ கெட்ட ரத்தம் இருக்கோ, அது இல்லாமல் அந்த கன்றுக்குட்டி எலும்பாக இருந்தாலும் சரி, இல்லை நாராக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப மினுமின்னு இருந்தாலும் சரி, ஆனாலும் அதுக்கு ஒரு பருவம் வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்லி அந்த கன்றுக்குட்டி ஈத்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்ம ஐயோ நம்ம மாடு ஈத்து எடுத்துருச்சு, நம்ம கொண்டுட்டு போய் நம்ம டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போய் நம்ம ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டுட்டோம் அப்படின்னா உடனே மாடு சனை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ரொம்ப பேராசைப்படுறீங்க. அது தப்பு. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த மாடு ஈத்து எடுத்துருச்சு அப்படின்னா ஒரு தாட்டி ஃபஸ்ட் டைம் தலைச்சயத்தில் அந்த மாடு ஈத்து எடுத்துச்சு அப்படின்னா அதை கம்பல்சரி நான் அதை விட்டுருங்க. ஈத்து எடுத்துருச்சா ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போயிட்டு அந்த மாடு சரியான வளர்ச்சி இல்லை, கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை, நீங்கள் தாது உப்பை கொடுங்க, நீங்கள் கன்றுக்குட்டிக்கு இன்னும் குடல் புண்ணீக்க நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுங்க அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு அட்வைஸை டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கன்றுக்குட்டிக்கு ஈத்து எடுத்துருச்சுல, ஃபஸ்ட்டு அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொண்ட கடலைன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இதில் நம்ம சொல்லுவோம், அதாவது முளைக்கட்டி பயிரம்னு சொல்லுவோம், அது இல்லாமல் குத்து கடலைன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரே பேர் தான். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு குத்து கடலை அப்படிங்கிறது கர்ப்பப்பையை அதிக வளர்ச்சி அடைய செய்யும். அது இல்லாமல் அதுக்குள்ளே இருக்க சுருங்களை விரிவடைய செஞ்சு அந்த கர்ப்பப்பையில் ஒரு கன்றுக்குட்டி தாங்குகிற அளவுக்கு ஒரு சக்தியை கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டால் அது உண்மையிலுமே அது 100% இந்த கொண்டக்கடலை மட்டுமே தான் அதுக்கான ஒரு சக்தியை அதுதான் கொடுக்கும். அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். அதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது இந்த கொண்டக்கடலை இருக்குல்ல, அதை ஊற வச்சு கம்பல்சரி நீங்கள் 20 நாளுக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கன்றுக்குட்டி உங்கள் கண்ணு முடியாது மினு மினு மினுன்னு இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்களே பார்க்கலாம். 2வது விஷயம் அப்படின்னு கேட்டால் தண்ணி, தீவனம், புண்ணாக்கு, புல் அப்படிங்கிறத அதிகப்படியாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எலும்பாக இருக்கிற மாடு கண்டிப்பாக அந்த ஒரு 20 நாளில் மினு மினுன்னா அந்த ஒரு 20 நாள் நீங்கள் அந்த கன்றுக்குட்டியை விழுந்து விழுந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த கன்றுக்குட்டிக்கு கடலை புண்ணாக்காக இருக்கட்டும், இல்லை எள்ளு புண்ணாக்காக இருக்கட்டும், தீவனமாக இருக்கட்டும், இல்லை அதாவது பச்சைன்னு சொல்லும்போது பில்லாக இருக்கட்டும், இல்லை தவிடு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட இதை நீங்கள் அந்த மாட்டுக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு பக்கம் இப்போ நான் சொன்னது எல்லாமே அந்த மாட்டுக்கு அது உடல் ரீதியாக நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம்ல, அந்த ஒரு வெளி தோற்றத்தை அந்த உடம்புல இருந்து பார்க்குற அந்த எலும்பு அந்த சதை எதுவுமே தெரியாமல் அதை மூடுறதுக்கு இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பயன்படும். அதான் இப்போ நான் ஒரு கொண்டக்கடலை அப்படின்னு சொன்னால அது உங்கள் வயிற்று, அதாவது மாட்டோட வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த ஒரு கர்ப்பப்பையை வலுவடைய செய்கிறதுக்கு அது உதவும். அதனால் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடு 100% ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும். சில பேர் சொல்லியிருக்காங்க, அதாவது நான் இந்த மாடு ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்கிறப்ப சனை பிடிக்காமே இருந்துச்சு, ஆனாலும் இந்த மாடு போய் இன்னொருத்தங்கள்ட்ட அந்த மாடு விற்றுட்டோம், ஆனாலும் அவங்கக்கிட்ட போன உடனே சனை பிடிச்சிக்கிச்சு. அது எப்படி அப்படின்னா அது அவங்களோட யோகமும் கிடையாது, டாக்டரோட கைராசியும் கிடையாது. அதாவது நீங்கள் கவனித்த கவனிப்பு கம்மி, அங்கே கவனித்த கவனிப்பு அதிகம். அதுதான் உண்மை. நீங்கள் எதுவுமே போடாமல் வச்சுருந்தீங்க, அதாவது கட்டின கட்டுத்துறையிலேருந்து அடுத்த பக்கம் மாற்றி கட்டாமல் மேய்க்கிறது, தண்ணி குடிக்கிறது, மேய்க்கிறது, தண்ணி குடிக்கிறதுன்னு இருந்தீங்க. அந்த மாடு கர்ப்பப்பையில் அந்த கன்றுக்குட்டி தங்குற அளவுக்கு அந்த கர்ப்பப்பையை வலிவடைகிறதுக்கும் அந்த அந்த ஒரு விந்து வருதுன்னா அதை தாங்கிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு சக்தியை நீங்கள் கொடுத்தீங்களா? எதுவுமே எதுவுமே அங்கே நீங்கள் பண்ணலை. அதனால் நீங்கள் எப்போயுமே அதை போயிட்டு ஒரு தாட்டி நான் போட்டேன், 2 தாட்டி போட்டேன், 3 தாட்டி போட்டேன், 4 தாட்டி போட்டேன், ஆனால் என் மாடு சனை பிடிக்கலாம், நான் வித்தறிய போகிறேன் வித்தறிஞ்சிட்டீங்க. அங்கே போனோன்னா இந்த மாட்டுக்கான கோளாறு தான். அதாவது மாட்டிலே ஊருகி போனோம், அதை சொல்லுவோம்ல, மாட்டிலே
மூழ்கி குளிச்சவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து பார்த்தோனே சொல்லுவாங்க, சரி இந்த மாட்டுக்கு வந்து இதான் பிரச்சனை. இத நம்ம நம்ம ப ட இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லி நடைமுறைப்படுத்தி, அத சக்ஸஸாவும் அத வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து அந்த மாடு வந்து ஒரு கட்டுத்துறையிலேருந்து இன்னொரு கட்டுத்துறைக்கு போறப்ப, அந்த டாக்டர் வந்து ஊசி போடுறப்ப அவருக்கு தெரியும். ஆஹா! இந்த கன்னுக்குட்டி நல்லா இருக்குது. கர்ப்பப்பை நல்லா வளர்ச்சி இருக்கு. மாட்ட நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு, அவங்களும் அதே மாரி அந்த ஒரு கன்னுக்குட்டிக்கு வந்து ஊசி போட்டுருவாங்க. அதனால நம்மகிட்ட இருக்கிறப்ப மாடு சனையே புடிக்கலப்பா. இது நம்ம யோகமா என்னான்னு தெரியல. தரித்திரமா என்னான்னு தெரியல. இதே அவன்கிட்ட போணுச்சுப்பா. உடனே ஒரே ஊசியில வந்து மாடு சண்டை புடிச்சுக்கிச்சுப்பா அப்புட்ன்னா, அது உங்களோட தப்பு. அது அவரோட யோகம். அவ்வளதான். அவரு வந்து உழைச்ச உழைப்புக்கு வந்து ஊதியம் கிடைச்சிருச்சு. நீங்க வந்து உழைச்சீங்களான்னு கேட்டா, உழைக்காம அதாவது மாட்ட வச்சே நம்ம முன்னேறிக்கலாம்னு நெனச்சீங்க. ஆனாலும் அதுக்கு அதான் சொல்ற மாரி, ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்புட்ன்னு கேட்டா, எந்த ஒரு உலகத்துல இருக்க எதுவுமே சரி, ஒண்ணு நம்ம குடுத்தா மட்டுமே தான் அதுக்கான ஒரு பலன் நமக்கு தரும். இப்ப வந்து நம்ப வயக்காட்டுல வந்து நெல்ல விதைக்கிறோம்னா, அந்த நெல்ல வந்து அறுவடை செய்ற அளவுக்கு அதுக்கு வந்து தேவையான விஷயங்கள வந்து நம்ம போட்டா தானே அந்த நெல்லு நமக்கு வரும். அதே மாரி இந்த மாட்டுக்கு வந்து தேவையான சத்துக்கள், தேவையான புல்லு, வைக்கோல் எல்லாமே நீங்க அந்த கன்னுக்குட்டிக்கு நீங்க குடுத்தா தான், அது வந்து பருவத்துக்கு வந்து 10 காசு வந்து உங்களுக்கு சன புடிச்சுச்சுன்னா, அத விக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு ஒரு அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால எதுவுமே பாடுபடாம எந்த ஒரு பலனுமே நமக்கு வந்து கிடைக்காது. அதனால இப்ப நான் சொன்னேன்ல, இந்த 5 விஷயத்த மட்டும் நீங்க கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா உங்க மாடு நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மாடு கண்ணு போட்டு 8 மாசத்துலயே வந்து உங்க மாடு கண்டிப்பா சென ஊசிக்கு கத்தும். நீங்க வந்து மாட்ட நீங்க ஊசிக்கு போட்டாலும் உடனே சென புடிக்கும். அது எப்படி அப்புட்ன்னு கேட்டா, இப்ப நான் சொன்னேன்ல, மாட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கன்னுக்குட்டி இருக்குன்னா, அந்த கன்னுக்குட்டிக்கு கம்பல்சரி 1 மாசம் வரைக்கும் 1லிருந்து 1 1/2 லிட்டர் வரைக்கும் அந்த கன்னுக்குட்டிக்கு பால் கம்பல்சரி குடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு மேல வந்து அந்த கன்னுக்குட்டிக்கு வைக்க தண்ணி எல்லாமே குடுத்து நீங்க வந்து பழக்கப்படுத்தணும். அடுத்தது 3வது ஸ்டெப் என்னன்னா, அந்த கன்னுக்குட்டிக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வளர்ச்சி அடையுதுல்ல, 4 மாசம் 5 மாசம் ஆயிடுச்சுல, அந்த கன்னுக்குட்டிக்கு வந்து கர்ப்பப்பை வளர்ச்சி அடையறதுக்கு நீங்க வந்து கொண்டைக்கடலைன்னு சொல்லுவோம். அத நீங்க வந்து குடுத்துக்கிட்டே வரலாம். அது இல்லாம சத்தான டானிக்க நீங்க குடுக்கலாம். அது இல்லாம அது குடல் புண்ணிக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு மாத்திரையெல்லாம் போட்டு அதோட வயித்த வந்து நீங்க சுத்தப்படுத்துங்க. இது எல்லாமே நீங்க பண்ணீங்க அப்புட்ன்னா, உங்க மாடு கண்டிப்பா 8 மாசத்துல வந்து மாட்டுக்கு கத்தும். அதே மாரி நீங்க வந்து ஊசி போட்டாலும் உங்க மாடு வந்து கண்டிப்பா வந்து சென புடிக்கும். இது வந்து நான் வந்து அடிச்சு நான் சொல்றேன். இது எதுவுமே நம்ம கால்நடை வளர்க்குற யாருமே வந்து இத வந்து பின்பற்ற மாட்றாங்க. அதனால தான் சில மாடுகள் வந்து 2 பல்லு, 3 பல்லு ஆகி கூட மாடு சென பிடிக்காம இருக்கு. அதுக்கான காரணம் வந்து மாடு கிடையாது. மாடு வளர்க்குற நம்ம மட்டுமே தான் அதுக்கு. இப்ப நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து கரெக்ட்டா நீங்க பின்பற்றுனீங்க அப்படின்னா, 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். உங்க மாடு வந்து 8 மாசம் அதாவது கன்னுக்குட்டி வந்து தலைச்செயித்து கன்னுக்குட்டியா இருந்தா, 8 மாசத்துல வந்து மாட்டுக்கு கத்தி அந்த கன்னுக்குட்டிய வந்து ஊசி போட வச்சு பலம் பிடிக்க வைக்கலாம். இதுக்கு நான் கேரண்டி. இதுக்கு வந்து நான் உறுதி. இத நீங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நான் சொன்னேன்ல, இது எத்தன பேரு வந்து இந்த ஒரு வழிமுறைகள வந்து எத்தன பேர் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாரியான யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க.